மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் பங்கேற்று மருத்துவமனையை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களையும் பல்லாவரம் அன்புடன் வரவேற்கின்றோம். மகப்பேறு, மகளிர் மருத்துவம், கருத்தரிப்பு சிகிச்சை, பச்சிளம் குழந்தைகளின் கீழ் வழங்கும் உறுதியான மருத்துவம் உருவாக்கி இருக்கின்றது. நிகழ்வின் தொடக்கமாக மருத்துவம் மோயோ ஹாஸ்பிட்டல்ஸ் மதிப்பிற்குரிய டாக்டர் சந்திரகுமார் அவர்களை It's a privilege and pleasure to have our Honorable Minister for Health and Family Welfare, Dr. Albraj, with us. The last over 15 days he was so busy with Assembly, and in spite of a busy schedule, coming here. And we welcome the Human Resource Management, Shri Sharad Kumar sir. 3-year Dependent Pediatrics. We have got a fellowship in NICU. நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மரியாதை செய்கிறார்கள். மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கு டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் கோஃபவுண்டே இப்போது சிறப்பு செய்கிறார்கள். மாநாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். வணக்கங்கள். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழக அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் திரு சரத் அவர்களுக்கும், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அன்பு சகோதரி காமாட்சி அவர்களுக்கும், காவிரி குழுமத்தின் ஃபவுண்டர்ஸ் டாக்டர் சந்திரகுமார் அவர்களுக்கும், டாக்டர் அவர்களுக்கும், டாக்டர் அரவிந்த் செல்வராஜ், டாக்டர் மணிவண்ணன் செல்வராஜ் மற்றும் காவிரி குழுமத்தில் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அனைத்து மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் பொதுமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காவிரி குடும்பத்தோட இந்த ஜேர்னியை கேட்குறப்ப 1999 ஆரம்பித்த அந்த ஒரு நிறுவனம் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான படுக்கை வசதி கொண்ட பல்வேறு தரப்பட்ட சிகிச்சைகளை, தரமான மருத்துவ சிகிச்சைகளை வழங்குற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அது ஒரு பெரிய இமாலய சாதனை தான். இதெல்லாம் பார்க்குறப்ப ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு வரணும்னா ஒரு விஷன் வேணும். நிறைய பேர் டாக்டர்ஸ் முடிச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம். நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட சேவை எந்த அளவுக்கு நம்ம பண்ண போகிறோங்கிறது ஒவ்வொரு டாக்டரும் நம்ம தீர்மானிக்கிறோம். ஒரு தனி மனிதனோட விஷன் எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்ம அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய விஷன் இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்குன்னா அதுதான் ஒரு மாற்றம். நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு திறமையை நம்ம தமிழக நாட்டுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த விதத்தில் நம்ம ஒரு மருத்துவத்துறையின் ஒரு அமைச்சராக எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கியதுக்கு முதல்ல ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நம்ம டாக்டர்ஸ் காவிரி குடும்பத்தின் நிறுவனர்ஸ், ஃபவுண்டர்ஸ் அவங்களாம் வந்து நம்மளுடைய இன்வைட் பண்ணப்ப கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரணும். ஏன்னா ஒரு பிரைவேட் செக்டரை வந்து நம்ம ஒரு காம்படிஷனாக நம்ம பார்க்க முடியாது. ஆஸ் அ ஹெல்த் மினிஸ்டர் ஐ சி private sector as a strategic partner in the service delivery for the people of Tamil Nadu. Because பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற பாப்புலேஷனுக்கு கண்டிப்பாக பப்ளிக் செக்டர் மட்டும் பத்தாது. தட்ஸ் வை we are partnering private sectors for the Chief Minister's comprehensive health insurance scheme. They are very important partners. So அதனால் எந்தெந்த விதத்தில் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்தில் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக ஒரு தனியார் மருத்துவத்துறையில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு 3 முக்கிய பங்கு இருக்குது. இப்போ நம்ம பொதுத்துறையில் அரசு மருத்துவமனையில் அனைவருக்கும் தரமான மருத்துவ சிகிச்சை அது ஒரு நமக்கு லட்சியமாக இருக்குது. நம்ம இன்னும் அந்த லட்சிய பாதையில் இன்னும் நம்ம கடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அரசு மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதார மருத்துவம்லாம் நமக்கு ஓரளவுக்கு நம்ம பரவலாக்கப்பட்டு விட்டன. நம்ம அடுத்த இலக்கு நான் பட்ஜெட் உரையில் பேசுகிறப்ப நான் சொன்னேன்,
நம்ம மாவட்ட மருத்துவமனையிலும் சரி, தாலுகா மருத்துவமனையிலும் சரி, அந்த லெவல்லையும் நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஒரு உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சையை நம்ம அந்த லெவலுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம இன்னும் நம்ம கடக்க வேண்டிய தூரம் அதிகமாகிட்டோம். இன்னொரு பக்கம் தனியார் மருத்துவமனைகள்லாம் அவங்களுடைய பங்கு பார்த்தீங்கன்னா, they push the level of excellence and research and innovations. அந்த லெவலில் அவங்களுடைய பங்கு சிறப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த மாதிரி மருத்துவமனைலாம் பார்க்குறப்ப இதே மாதிரி நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும், நம்ம அரசு மருத்துவமனைகளும் இதே மாதிரி ஒரு சேவையை நம்ம வழங்கணும் அப்படிங்கிறது தான் என் மனசுல எண்ணமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, So, at this juncture, I thank these doctors, founders who have invited me and given me this opportunity and success. Okay. Continue to provide excellent medical service with the ethics, which is what அந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் ட்ரஸ்ட், ஒரு சீக்ரெட் ட்ரஸ்ட் இருக்கு. அந்த ட்ரஸ்ட் தான் இந்த நம்மளுடைய என்டையர் மெடிக்கல் ஃபீல்டோட எடிஃபைஸா நான் பார்க்கிறேன். இட் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் என்டையர் மெடிக்கல் ஃபீல்ட். இந்த ஒரு எத்திக்ஸோட நம்ம இன்னும் பல மடங்கு இன்னும் உயர்ந்து இன்னும் பல இடங்கள்ல நீங்க இந்த உங்களுடைய மருத்துவ சேவையை விரிவாக கொடுக்கணும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் வழிகாட்டுதலுக்கும்